வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில சாதாரண உணவுகள்ல அசாதாரணமான ஆரோக்கிய ரகசியங்கள் மறைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான உணவு தான் பொட்டுக்கடலை. பலரும் இத வெறும் ஸ்நாக்ஸ் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில பொட்டுக்கடலைங்கிறது புரதம் நிறைந்த நார்ச்சத்துக்கள் உள்ள, இரும்பு சத்து அதிகம் உள்ள, கால்சியம், மெக்னீசியம் போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை சக்தி உணவு தான் பொட்டுக்கடலை. வெறும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையா தினமும் சாப்பிட்டாலே உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம், எண்ணில் அடங்காதவை. நீங்க ஹாஸ்பிட்டல் சைடே போக தேவையில்லை. உங்க பக்கத்துல நோயே வராது. அந்த அளவுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் பொட்டுக்கடலை. இன்னைக்கு பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எந்த நேரத்துல சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது கொடுக்கக்கூடிய நன்மைகள் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள வீடியோதாக இருக்கும். ஸோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொட்டுக்கடலைங்கிறது வறுத்த கடலை தான் பொட்டுக்கடலை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்ல கொண்டைப்பயிறு, அதுலேருந்து வரக்கூடிய கடலை தான் பொட்டுக்கடலை. இதில் எண்ணெய் சேர்க்கப்படாமல் வறுத்தெடுக்கக்கூடிய ஒரு கடலை தான் இந்த பொட்டுக்கடலை. ஆனால் இதில் இயற்கையான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறையாவே இருக்குது. 100 கிராம் பொட்டுக்கடலையில் புரதம் 20 முதல் 22 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 15 கிராம் வரைக்கும் இருக்குது. கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், போலேட், விட்டமின் பி அப்படின்னு நிறைய சத்துக்கள் இதில் நிறைஞ்சு இருக்குது. இதனால் நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது நன்மை, உடலுக்கு குதிரை பலத்தை கொடுக்கும் பொட்டுக்கடலை. ஏன் அப்படி சொல்றோம்னா, பொட்டுக்கடலையில அதிக அளவுல புரதம் இருக்குது. இந்த புரதம் தசைகளை கட்டமைப்பதற்கு உதவுது. உடல் பலவீனத்தை குறைக்குது. நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவுது. காலை நேரத்துல ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சக்தி, அது ஒரு நாளைக்கு தேவையான சக்தி, நீங்க அந்த நாள் முழுக்க வேலை செய்யறதுக்கு தேவையான சக்திகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் கிராமங்கள்ல விவசாயிகள் இதை அதிகமாவே சாப்பிடுவாங்க. இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தசை வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. முக்கியமா ஜிம்முக்கு போறவங்களுக்கு பொட்டுக்கடலை ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குது. விலை உயர்ந்த புரோட்டீன்ஸ் பவுடருக்கு மாற்றாக இயற்கையான புரதத்தை கொடுக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலையை அவங்க எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புரோட்டீன் ரிச்சா இருக்கிற உணவு வேணும்னு சொல்லி வெளியில போய் தேடிட்டு இருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான பவுடர், சப்ளிமெண்ட்ஸ், மாத்திரை, அது இதுன்னு நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பவுடர் எல்லாமே சைடு எஃபெக்டை கொடுக்கும். ஆனால் இது இயற்கையான ஒரு உணவுலேருந்து வரக்கூடிய தாவர புரோட்டீன் தான். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. அழகாக பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்த பிறகு சாப்பிட்டா தசை மீட்பு வேகமாகவே நடக்கும். தசை வளர்ச்சி மேம்படும். உடல் வலிமை அதிகரிக்கும். ஒரு 8 பேக் 6 பேக் பாடி வேணும்னா பொட்டுக்கடலையை டெய்லி நீங்கள் உடற்பயிற்சி செய்த பிறகு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முக்கியமாக அந்த மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். தசை இழப்பு நோய் ஏற்படும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு அவங்க டெய்லியும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை சாப்பிடலாம். அதே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு பொட்டுக்கடலை டெய்லியும் ஒரு பொட்டுக்கடலை உருண்டையாக அவங்க கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி ஒன்று கொடுக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படும். அடுத்து மூன்றாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படும். பொட்டுக்கடலையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளை உறுதிப்படுத்துறதுக்கும், பற்களை பலப்படுத்துறதுக்கும், மூட்டு பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஏன்னா அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. இது இரும்பு சத்து நிறைந்த ஒரு உணவாக இருக்குல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துறதுக்கும், ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியாவை தடுக்கிறதுக்கும் பயன்படுது. உடல் சோர்வை குறைச்சி உங்களை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு உணவு பயன்படுது. அது சிலர்லாம் காலைல எந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வாகவே டயர்டாகவே எழுந்திருப்பாங்க. முகமெல்லாம் பார்க்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். ஸோ இந்த அனிமியா இருந்துச்சுன்னா, ஸோ அதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் பெண்களுக்கு
பெண்களுக்கு இந்த ஒரு உணவு வந்து ஒரு சிறப்பான உணவா இருக்கும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிடுறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. அடுத்து நன்மை 5வது நன்மை உடல் எடையை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஸ்நாக்ஸா பொட்டுக்கடலை இருக்கு. ஏன்னா இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அடிக்கடி பசி எடுக்காது. தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றதையும் நீங்க குறைச்சிக்குவீங்க. இதன் மூலமா உடல் எடை வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க டயட்ல இருக்கவங்க இந்த ஒரு உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த நன்மை 6வது என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு உணவு ஒரு சூப்பரான உணவா இருக்குது. பொட்டுக்கடலையில வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு வந்து கம்மியா தான் இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாம். சர்க்கரை அளவை திடீரென்றுலாம் உயர்த்த செய்யாது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும், பசியை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாம். அடுத்த நன்மை 7வது, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை வந்து பயன்படுது. இந்த பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இதயத்திற்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை வந்து பயன்படுது. அடுத்த நன்மை 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு பொட்டுக்கடலை ஒரு நல்ல உணவா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. பொட்டுக்கடலையில பல முக்கிய தாதுக்கள் வந்து இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. உடலை தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும், உடல் ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்கும் இந்த ஒரு பொட்டுக்கடலை வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, ஆண்கள் மற்றும் பெண்களுடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் தாதுக்கள், விட்டமின் பி உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், சோர்வை குறைக்கிறதுக்கும், வேலை செய்யக்கூடிய திறனை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அதனால தான் பலரும் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு தேவையான எனர்ஜி பொட்டுக்கடலை வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வேலை செய்யறதுக்கான திறன் வந்து பொட்டுக்கடலை இருக்குது. ஸோ பொட்டுக்கடலை ஒரு சிறந்த உணர்வா இருக்குது. நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ இது நம்ம எந்த ஒரு சமையலும் சமைக்க போறது இல்லை, பேக்கெட்ல வாங்கிட்டு வர போறோம், அப்படியே கையில போட போறோம், சாப்பிட போறோம். ஸோ ஒரு சிறந்த உணவா பொட்டுக்கடலை இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வா இருக்குது, எப்பெல்லாம் டயர்டா இருக்கோ, நீங்க ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பொட்டுக்கடலையை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை கூட ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நீங்க காலை நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டாமினா, அதாவது ஒரு எனர்ஜி வந்து அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த முறையில் சாப்பிடலாம், வெல்லம் ப்ளஸ் பொட்டுக்கடலை. 2வது முறை என்னன்னா, பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி நீங்கள் பால் டெய்லி குடிப்பீங்கன்னா அந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையோட பவுடரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இது 2வது மெத்தட். 3வது முறை என்னன்னா, சுண்டல் போலவே வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து 4வது முறை வந்து மாலை நேரத்தில் நம்ம இதை ஒரு கைப்பிடி நம்ம தனியாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். தினமும் எவ்வளவு அளவு சாப்பிடணும்னா, பொதுவாக ஒரு நாளைக்கு 30 முதல் 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டா வாய்வு தொல்லை, வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த பொட்டுக்கடலையை எடுக்கணும், அது தவிர்க்கணும் அப்படின்னா, கடலை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க எடுக்க வேண்டாம். கடுமையான செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கிட்டுருங்க. சிறுநீரக நோயாளிகள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து பொட்டுக்கடலையும் சிறிது வெல்லமும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால, ஏன் இந்த ஒரு காம்பினேஷன் நான் சொல்கிறேன்னா, பொட்டுக்கடலை வந்து புரதம் ரிச்சானது, வெல்லம் வந்து இரும்பு சத்து கொடுக்குது. ஸோ 2மே சேரும்போது உங்களுக்கு சக்தி வந்து டபுள் மடங்காக கிடைக்கும். ரத்த சோகை குறையும், உடலுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். பலன்கள் எல்லாமே ரெட்டிப்பு பலன்களாக கிடைக்கும். ஸோ இது 2ம் சேரும்போது, அதனால தான் அந்த காம்பினேஷனை சொன்னேன். நீங்கள் யாராவது இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை அனுபவத்தை கமெண்ட்ல மறக்காம பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு
லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.